கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மாலை வேளையில, குளிர்ச்சியான நேரத்தில் இந்த சிலுவை தியான கூட்டங்களுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, தியானத்திற்காக நாம் மார்க்கு 15ஆம் அதிகாரத்தை மாறி மாறி வாசிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நான் முதல் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் 2வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீத பகுதி வாசிக்கிறது போல நாம் வாசிக்கலாம். பொழுது விடிந்த உடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டிக்கொண்டு போய் பிலாத்துவிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். அவர்களை நோக்கி, நான் கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எண்ணப்பட்ட ஒருவன் இருந்தான். ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்கி வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் இருக்கிறீர்களா என்று கேட்டான். பரபாசை தங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அவர்களோ, அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அப்போது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தரும் ரூபுக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொள்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளைப்பழம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக் கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையா இருந்தது. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோடு கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்ற வார்த்தை அந்த வழியாய்
நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, ஆ ஆ, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. அப்படி கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடற்காலான காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்த போது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும், சலாமே என்பவளும், அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறு அநேக ஸ்திரீகளும் அவர்களோடு இருந்தார்கள். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாயிருந்தபடியினால் சாயங்காலம் போது கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவிடத்தில் குனிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் எத்தனை சீக்கிரத்தில் மரித்திருப்பாரோ என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து 100க்கு அதிபதியினாலே 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே ஏற்றி கண்மலையின் வெட்டி இருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். சேர்ந்து வாசிக்கலாம். அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். எனக்கு ஏன் இந்த வசனம் மாறிச்சுன்னா, அங்க அவங்க செய்யற அலும்பு தாங்க முடியல என்னால. தயவு செஞ்சு அவங்க எல்லாரையும் தனித்தனியா உட்கார வைங்க பிளீஸ். தனித்தனியா உட்கார வைங்க. பிரசங்கம் முடிகிற வரைக்கும் அவங்க எங்கேயும் மாறக்கூடாது. மாறினா அவங்களுக்கு அடிதான் விழும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நல்ல மாலை வேளையிலே இந்த பெரிய வியாழன் இரவு உடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் குறிப்பாக இன்று பரபாசை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாளைக்கு யூதாசை குறித்தும் பேதுருவை குறித்தும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த வேத பாடங்கள் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி மேல உட்கார். உங்க கையை காலை கட்டி போட்டுறேன். மேல உட்கார். அங்கிருந்து ஏஞ்சிங்கன்னா அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட்.
நல்லா நீங்க கவனிக்கணும். ஏன்னா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கருகலான காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு பிளசன்ட் மைண்ட் வேணும். சொல்லுங்க, என்ன வேணும்? பிளசன்ட் மைண்ட் நமக்கு வேணும். அந்த பிளசன்ட் மைண்ட் நமக்கு இருந்தாதான் நமக்குள்ள ஒரு பிளசன்ட் திங்கிங் வரும். அப்படி வந்தாதான் நாம் கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ண முடியும்? பலப்பட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைவதற்கு முன்பாக பிலாத்து வேதபாரகரை பார்த்து கேட்கிறார், பரிசேயரை பார்த்து கேட்கிறார், சதுசேயரை பார்த்து கேட்கிறார், அண்ணா காய்பா அவர்களை பார்த்து கேட்கிறார். பண்டிகை தோறும் ஒருவனை விடுதலையாக்குவது நம்முடைய பழக்கம் ஆச்சே, அப்படியானால் உங்களுக்கு இயேசுவை விடுதலையாக்க வேண்டுமா என்று கேட்டார். ஆனால் வேதபாரகருடைய ஆலோசனையினாலே, அண்ணா காய்பா என்கிற பிரதான ஆசாரியர்களாலே ஜனங்களை ஏவிவிட்டு இயேசுவை சிலுவையில் அறையும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும். அந்த ஜனங்களுடைய பிரேயர் எதுவா இருந்தது? இயேசுவை சிலுவையிலே அறையும், பரபாசை எங்களுக்கு, சொல்லுங்க சத்தமா, விடுதலையாக்கும். விடுதலையாக்கும். Who is this Barabbas? இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பரபாசுக்கு இன்னொரு பெயர் உண்டு. யெசுவா பரபாஸ் என்று பெயர். யெசுவா என்றால் இயேசு. இந்த பர் என்றால் மகன், அப்பாஸ் என்றால் அப்பா. இவன் யார்? ஒரு கள்ளன் என்று வேதம் சொல்லுகிறது, கொலை பாதகன் என்று வேதம் சொல்லுகிறது. அது உண்மைதான். எதற்காக அவன் கொலை பாதகனாக மாறினான்? யூத ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக. யூத ஜனங்கள் நடுவிலே இருக்கிற ரோமர்களுடைய ஆட்சியினால் நடக்கிற கொடுமைகளை சகித்துக் கொள்ள முடியாத இந்த பரபாஸ் என்பவன் ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறான், ஒரு தீவிரவாத அமைப்பு. ரோம அரசாங்கம் சொல்லுகிறது அவனை தீவிரவாதி என்று. ஆனால் அவனோ இஸ்ரவேல் ஜனங்களை ரோமர்களின் கையிலிருந்து விடுதலையாக்குவதற்காக அவன் ஒரு அமைப்பை தொடங்குகிறான். த ஜூஸ் லிபரேஷன் மூவ்மெண்ட் என்கிற ஒரு அமைப்பை தொடங்குகிறான். இதெல்லாம் பைபிள்ல இல்லையா பாஸ்டர்? நிச்சயமாய் பைபிள்ல இல்ல. யூத மரபு வழிகள் என்ற புத்தகங்கள்ல இருக்கிறது. இதற்கு தமிழில் அர்த்தம் என்னவென்றால் யூத விடுதலை இயக்கம். இந்த யூத விடுதலை இயக்கத்திலேதான் இந்த பரபாஸ் தலைவனாக இருக்கிறான். அவனுக்கு யூதாஸ் காரியோத்து ஆலோசனை கர்த்தனாக இருக்கிறான். டேக்ஸ் பைபிள் சொல்லுது யூதாஸ் காரியோத்தை குறித்து, he was a successful preacher. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றிகரமாக போதிக்கிறவன் அர்த்தம். இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளர்களுக்கும் இந்த அமைப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். நான் ரொம்ப படிக்கல, ஆனாலும் பல மணி நேரம் உட்கார்ந்து சிந்தித்து செயல்பட்டு இங்க வந்து நிக்கிறேன். இந்த பர் இயேசு, இயேசு என்று இவனுக்கு பெயர். பர் என்றால் மகன், அப்பாஸ் என்றால் தகப்பன். இந்த பரபாஸ்
அவனுடைய அப்பாவுக்கு மகனாக இருக்கிறான். ஆனால் இவன் யாரு? குற்றவாளி, தண்டனைக்கு உரியவன், கொலை குற்றத்திற்கு சம்பந்தப்பட்டவன் என்று ரோம அரசாங்கம் சொல்லுகிறது. ஆனால் வேத பாரகர்களோ ஆசாரியர்களோ சொல்லவில்லை அவன் கொலைபாதகன் என்று. அவனை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். 3 விதமான தண்டனைகள் அந்த நாட்டிலே கொடுக்கப்படும். ஒன்று, மத கலவரத்தை செய்கிறவர்களை ஆசாரியர்களாகிய அவர்கள் அரண்மனையிலே பாதாள சிறையிலே அடைத்து வைப்பார்கள். யாரு? மத கலவரம் செய்கிறவர்களை, மதத்துக்கு விரோதமாக பேசுகிறவர்களை. அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிற இடம் ஆசாரியருடைய அரண்மனையிலே. இந்த பிலாத்து ரோமர்களுக்கு எதிராக எழும்புகிறவர்களை பிலாத்துவினுடைய அரண்மனையில் இருக்கிற பாதாள சிறையிலே போட்டு வைப்பார்கள். இந்த தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட அவர்களை இத்தாலி நாட்டுக்கு கொண்டு போவார்கள். ரோம ராஜ்யத்திற்கு கொண்டு போய் அங்கே அவர்களை சித்திரவதை செய்வார்கள். எப்படி என்று சொன்னால், குளோடியஸ் என்ற ஒரு அமைப்பு. குளோடியஸ் என்றால் ஜனங்கள் எல்லாரும் சுற்றி நிற்பார்கள். எப்படி தானியேல சிங்க கெபிக்குள்ள போட்டாங்களோ, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில போட்டாங்களோ, அதுபோல அந்த ரோம அரசானது இத்தாலியிலே ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி வைத்து அந்த ஸ்டேடியத்திலே தண்டனைக்குரியவனை கொண்டு போய் விட்டு விடுவார்கள். மிருகங்களை கட்டவிழ்த்து விடுவார்கள். இவன் மிருகங்களை அடக்க பலசாலியா இருந்தால், மிருகங்களை அடக்கி வந்தால் அவன் தப்புவிக்கப்படுவான். இல்லாவிட்டால் மிருகங்கள் அவனை அடித்து என்ன பண்ணிடும்? கொன்றுவிடும். இது ரோமர்களுடைய பொழுதுபோக்காக இருந்தது. அதுதான் குளோடியஸ், மகிழ்ச்சிக்கான ஒரு காரியம். இதெல்லாம் பைபிள்ல சொல்லல, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி இருக்கிறது. இதுல அர்த்தம் இருக்கிறது, ஆதி இருக்கிறது, அந்தம் இருக்கிறது. இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா இதுல எங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரபாஸ் மகன், அப்பாஸ் தந்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அராமிக்கில ஹர் என்றால் மகன், அப்பாஸ் என்றால் தந்தை. இயேசு பேசின பாஷை தெரியுமா உங்களுக்கு? நம்ம அராமிக். எனக்கு இருக்குதா? பிப்லிகா பிலாப். அப்படிதான் நம்ம தமிழ கூட இந்திய திணிச்சு தமிழ அழிக்கணும்னு என்ன பண்றாங்க, நினைக்கிறாங்க. ஆந்திராவுக்கு போனீங்கன்னா 140% இந்தி வார்த்தையோட தெலுங்கு மிங்கில் ஆயிடுச்சு. கர்நாடகா போனீங்கன்னா இந்தியோட கூட 50-60% எது சேர்ந்துச்சு? கன்னடத்தோட இந்தி சேர்ந்துடுச்சு. அப்படி இந்தியா முழுவதும் இந்தியை கொண்டு வந்து அந்தந்த மாநிலத்தினுடைய பாஷைகளை அழிக்க நினைக்கிறார்கள். மகாராஷ்டிரா ஃபுல்லா இந்தி ஆயிடுச்சு. இப்போ கெசட்ல நீங்க பாத்தீங்கன்னா, கூகுள்ல போயிட்டு வெளிநாட்டுல போய் நீங்க ஏர்போர்ட்ல இறங்குறவங்க உங்களுக்கு இங்கிலீஷ்ல இந்தியான்னு வராது, இந்தியில தான் வரும். அரசாங்க மொழியாக்க துடிக்கிறார்கள் இந்த ஒன்றிய அரசாங்கம். அதுக்காக நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, கவலைப்பட மாட்டேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா.
அந்த மாதிரி தமிழுக்காக தைரியமா நிக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேரு தன் ஜீவனை கூட இழந்திருக்கிறார். அதற்கு ஸ்தோத்திரம். தமிழ்காரங்களுக்கு அதை பற்றி தெரியாது, தெலுங்காரன் பேசுறேன், சரியா? தமிழுக்காக உயிர் கொடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான பேர் தமிழுக்காக ரத்தம் சிந்தி மரித்தார்கள். அதற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சுதந்திரத்திற்காகவும் தமிழர்கள் மரித்திருக்கிறார்கள். இப்படி மக்களின் விடுதலைக்காக இந்த பரபாஸ் என்பவன் எழுந்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆனால் இவன் ரோமர்களுக்கு பகைஞ்சனாக விரோதியாக இருக்கிறான். அவனை கொலை குற்றத்திலே ரோமர்களுக்கு எதிராக அந்த போர் சேவகர்களை போலீஸை அடித்து கொன்ற சிக்ஷையிலே வைத்திருக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவன் கள்ளன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு ஸ்தோத்திரம். கள்ளனாகவே எடுத்துக்கொள்ளுவோம். ஆனால் ஏதோ ஒரு கொள்கைக்காக அவன் சிறைக்கு போனான். நமக்கு கொள்கை இருக்குதா பிரதர்? இயேசு எனக்காக மரித்தார், என்னுடைய மரணம் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கொள்கையா இருக்கிறது. எந்த மனுஷருக்கு பின்னால போவது நம்முடைய கொள்கை அல்ல. மதத்தை சார்ந்து வாழ்வது நம்முடைய கொள்கை அல்ல. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர், அந்த கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை இழப்பதற்கோ ஆயத்தமாக்கி கொண்டவர்கள் தான் கொள்கையோடு வாழ்கிறவர்கள், உறுதியான வாழ்க்கை வாழ்கிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பரபாஸ் என்னப்படுகிற அப்பா மகன் என்ற உறவு உள்ளவன் இப்போது கொலை குற்றத்திற்காக பிலாத்துவினுடைய அரண்மனையில பாதாள சிறையில இருக்கிறான். உண்மையாகவே மனுக்குலத்தின் பாவத்தை நீக்கி மனுக்குலத்தை ரட்சிக்க வந்த பிதாமகன் யாரு? யாருப்பா பிதாமகன்? விக்கிரமா? யாரு பிதாமகன்? இயேசு கிறிஸ்து. பிதாவின் ஒரே பேரான குமாரனாக இந்த பூமியில வந்தவர். இந்த இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய கிருபாதார பலியாக வந்தார். ஜனங்களின் விடுதலைக்காக வந்தார். பிசாசையும் அவன் கிரியைகளையும் அழிக்க தேவகுமாரன் பூமியில வெளிப்பட்டார். ஆமென். யாருக்கு தேவனுடைய குமாரன் என்று பெயர்? இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆனால் பரபாசுக்கு தேவனுடைய குமாரன் என்று பெயர் இல்லை. அப்பாஸ் என்பவன் அவனுடைய தகப்பன், பர் என்பது மகன். உலக பிரகாரமான வாழ்க்கை, உலக வாழ்க்கை வாழுகிறவனுக்கு மகனாக பிறந்தான். இயேசுவோ தன் சொந்த தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில மகனாக அவதரித்தார். அதற்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இப்போ ஜனங்க கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? இயேசுவை சிலுவையிலே அறையும். இந்த இயேசு பரபாசை எங்களுக்காக விடுதலையாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்பது உலக பிரகாரமான பெயர். கிறிஸ்து என்பது அபிஷேகம் பண்ணப்பட்ட என்ற பெயர். கிறிஸ்து நமக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார். இந்த பரபாஸ் யூத ஜனங்களை விடுதலையாக்க அவன் வாழ்க்கையில தீர்மானித்து சொந்த முயற்சியினால அவனை தனக்கு தானே தலைவனாக்கிக் கொண்டு
அவனுக்கு கீழாக ஒரு பெரிய அமைப்பை ஏற்படுத்தி ஒரு தீவிரவாதியாக மாறினான். நக்சலைட்ல பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? நக்சலைட்டுகளை பத்தி தெரியுமா யாருக்காவது? உங்களை எல்லாரையும் புல்லு பேர்ல உட்கார வச்சு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கொட்டி தண்ணி ஊத்தின. நக்சலைட் என்பவனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக ஜீவனை கொடுக்கவும் துணிந்தவனுக்கு பெயர் தான் அது நக்சலைட். அப்படி பைபிள்ல ஒரு நக்சலைட் இருந்தான் தெரியுமா? யாருமா அது? பவுலமா? ரைட்டு. யாருமா? தாவீது. தாவீதோடு கூட 400 பேர் இருந்தாங்க. 600 பேர் ஆனாங்க. கடன்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், திருடர்கள், இப்படி தாவீதோடு இருந்தவர்கள் இத்தனை பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு தாவீது எப்படி இருந்தான்? தலைவனா இருந்தான். அத்தனை பேரும் யுத்தத்துக்கு போவாங்க. ராஜாக்கள் வீட்டுல, மந்திரிகள் வீட்டில கொள்ளையடிப்பாங்க. ஏழைகளுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதுதான் நக்சலைட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக திருப்பதியில 4 பிராந்தி கடைகளை வச்சிருந்தப்ப 2 பேர் என் கடைக்கு வந்தாங்க. వందనాలు సార్, మేము సో అండ్ సో నక్సలైట్లు, ఏం కావాలా? మాకు డబ్బు కావాలా, எங்களுக்கு பணம் வேண்டும், பிராந்தி கொடுக்கிறேன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நாங்க பிராந்தி எல்லாம் குடிக்க மாட்டோம். யார் சொல்றா? யார் சொல்றா? அவன் நம்மளுங்க என்ன சொல்லுவாங்க, இப்ப ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் அப்படின்னு வந்தா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவான்? ஊத்தி ஊத்தி கொடுப்பான். நாம் சொல்லமா, பைபிள் சொல்லுது. ஆமோஸ் புஸ்தகத்துல இந்த பைபிள் ஆமோஸ் இருந்தா எடுத்துக்கங்க. எடுத்துட்டீங்களா? என்னம்மா? 9:16 சொல்லுங்க, படிங்க. அதுவா? ஸ்தோத்திரம். அந்த வசனம் படிங்க பார்க்கலாம். பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள். எடுத்ததுனாலே படிக்க சொல்லிட்டேன். முக்கியமானது நான் சொல்லிடுறேன். ஆபகுக் பக்கம் 1085, பேஜ் நம்பர் 1085. எடுத்துட்டீங்களா? 15வது வசனம். தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து, தன் தோழனுக்கு குடிக்க கொடுத்து, தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து, தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து, அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு, அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு, அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ, அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. எனக்கு தெரியாதுங்க, ஆவியானவர் உள்ளத்திலிருந்து ஏவுறாரு. ஒரு சிலர் நம்ம ஆளுங்க நண்பர்களுக்கு இவங்க குடிக்கிறது இல்ல,
ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வாங்கி என்ன பண்றாங்க, ஊத்துறாங்க. நல்ல சர்ச்சுக்கு வர்றாங்க, ஜபத்துல பங்கு கொள்றாங்க, நல்லா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா வேதம் சொல்லுது, தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ. அந்த 2 நக்சலைட்டுன்னு சொன்னாங்க. మేము రాగుబోతులు కాం அப்படின்னா தெரியுமா, நாங்க குடிக்கிறவர்கள் அல்ல. அப்போ நான் கேட்டேன், எங்கேயாவது வேலை செய்யலாமே, சம்பாதிக்கலாமே? நாங்க வேலை செய்யறதுக்கோ சம்பாதிக்கிறதுக்கோ இல்ல, எங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது. அந்த கொள்கைகளை அடையும்படிக்கு நாங்கள் இப்படியா இருக்கிறோம். ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் உதவி செய்யும்படியாக இருக்கிறோம். அரசியல்வாதிகளுக்கு எதிராக இருக்கிறோம். அப்படிதானப்பா நக்சலைட் அண்ணா? சரியா? அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுல ஒருத்தன் சொன்னா, సార్ మీరు వాటం చాటంగా ఉన్నారు సార్, మీరు కూడా మాతో కలుసుకోండి సార్ அப்படின்னா. நீங்க கூட நல்ல வாட்டம் சாட்டமா இருக்கிறீங்க, எங்களோட என்ன பண்ணுங்க, கலந்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 வேளையும் சாப்பாடு கொடுக்கிறோம். நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம், எங்க பொருள்களை மாத்திரம் பாதுகாத்துக்கிட்டா போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இன்றைக்கு நிறைய தீவிரவாத அமைப்புகள் உலகத்தில் இருக்கிறார்கள், இந்தியாவிலே இருக்கிறார்கள். ஈரான் யுத்தத்திலே கூலிப்படைகள் பயன்படுத்தப்படுகிறார்கள். சில நாடுகள் கூலிப்படைகளை வைத்து யுத்தம் நடத்துகிறார்கள். அந்த மாதிரி ஒருவன் தான் இந்த யாரு, பரபாஸ். ஒருவேளை அவனுடைய கொள்கை கரெக்டா தெரியல அவனுக்கு, ஆனால் அவனை வேதம் சாத்தானுக்கு அடையாளமாக வைத்து சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக சொல்லுகிறது. அதற்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும் நீங்க. நான் ரொம்ப சீக்கிரமா முடிச்சிருவேன். 8:30 மணிக்கு உங்களை இங்கிருந்து தொத்திருவேன். கவனிச்சிங்கன்னா, இல்லன்னா 9:30 மணிக்கு தான் அனுப்புவேன். லேட்டா வந்தவங்க எல்லாம் 9:30 மணிக்கு தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அமைப்பினுடைய தலைவனாகிய இவன் பிடிக்கப்பட்டு சிறையிலே, பாதாள சிறையிலே, பிலாத்துவின் அரண்மனையிலே வைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு குற்றமும் செய்யாத இயேசு, ஒரு பாவமும் செய்யாத இயேசு மக்களுக்கு விடுதலை கொடுத்து, பிசாசுகளை துரத்தி, வியாதிகளை குணமாக்கி, அற்புத அடையாளங்களை செய்து, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, மனுக்குலத்தின் பாவத்திற்காக தன் ஜீவனை கொடுக்க வந்த இயேசு இப்பொழுது நீசர்களுக்கு முன்பாக நிற்கிறார். கவனிக்கிறீங்களா? யாருக்கு முன்னாடி? யாருக்கு முன்னாடி? நீசர்களுக்கு முன்னாடி நிற்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் மனுக்குலத்திற்காக அடிக்கப்படுவார், அவர் தாடை மயிரை பிடித்து பிடுங்குவார்கள், அவர் முகத்திலே துப்புவார்கள், கன்னத்திலே அறைவார்கள் என்றெல்லாம்
தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பதான் முக்கியமான கிளைமேக்ஸ் நம்ம வர்றோம். இதுவரைக்கும் முன்னுரை சொல்லி இருக்கிறேன், பொருளுரைக்கு நான் வருகிறேன். நல்ல கவனிங்க. ஜனக்கூட்டம் அண்ணா காய்பா என்கிற பிரதான ஆசாரியர்களால ஏவப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஜனங்கள் விடுதலையாவதிலே விருப்பமில்லை. அவர்கள் தான் ஆசாரியர்கள். எப்பொழுதுமே மதத்தை சார்ந்திருக்கிற தலைவர்கள் தனக்கு அடுத்து இருக்கிற தன் ஜனங்களை சுகமாய் வாழ்வதை விரும்பாத மத தலைவர்கள் இன்றைக்கும் தேசத்தில் இருக்கிறார்கள். ஒரு விசுவாசி பாதிக்கப்பட்டா அந்த விசுவாசிக்காக போராடி மன்றாடி ஜெபிக்கிற போதகர்கள் எங்கே? ஒரு குடும்பம் அல்லோபலப்பட்டால் அந்த குடும்பத்துக்கு ஆலோசனை சொல்லி ஜெபித்து அவர்களை விடுதலையாக்குகிறவர்கள் எங்கே? ஜனங்களோட போராடாம, ஜனங்களுக்காக போராடாம, ஜனங்களுக்காக திறப்பல நிக்காம, நான் பெரிய பாஸ்டர்னா என்ன மாதிரி 1 நம்பர் துப்பாக்கூர் பாஸ்டர் யாருமே இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பேரையும் குறிப்பிட்டு சொல்லி 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 ஜெபிக்கிறோம். வயிற்றில இருக்கிற பிள்ளை கூட பேர் வச்சு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனா சிலரு பிள்ளை பிறக்கிற வரைக்கும் பாஸ்டர் உதவி, பிள்ளை பிறந்துட்ட பிறகு பேர் வைக்கணும். எங்க? ஹாஸ்பிட்டல்ல கெசட்ல பேர் எழுதணும். அதுக்கு இவங்களே ஒரு பேர் வச்சுக்குவாங்க. நாம்காவாசிக்காக பாஸ்டர் கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் பேர் வைக்கணும்னு சொல்லுவாங்க. நானும் மாக்குன்னு உட்கார்ந்து ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஆழமா யோசித்து உயரமா யோசித்து அகலமா யோசித்து நீளமா யோசித்து 3 மணி நேரம் போராடி பேர் எடுப்பேன். என்ன கேட்கவே வேண்டாமே, என் பிள்ளைக்கு அந்த பேர் வைக்க போறேன் பாஸ்டர், அது கூட சொல்ல வேண்டாமே. அங்க பேர் வச்சுட்டு பிள்ளைய 3வது மாசமோ 6வது மாசமோ கொண்டு வந்து, பாஸ்டர் பிள்ளைக்கு பேர் வச்சு பிரதிஷ்டை பண்ணுங்கன்னா நீங்க எழுதி கொடுத்த பேர் வச்சுட்டு தான் பண்ண போறேன். இதனாலேயே எனக்கும் பாஸ்டர்மாவுக்கும் நிறைய தகராறு வரும். சரியாமா? அவங்க சொல்லி இருக்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருங்கப்பா. உன்னை எப்ப அவங்க வந்து மதிக்கலையோ, எப்ப உன்னை அவங்க நீங்க சொல்றத கேட்கலையோ, உங்ககிட்ட பேர் கேட்டாங்க, நீங்க எழுதி கொடுத்துட்டீங்க, அனுப்பிச்சிட்டீங்க அர்த்தத்தோட, பேர் வைக்கலையா என்ன பண்ணுங்க? விட்டுருங்க. 40 நாள் உபவாச ஜபத்துல 40 நாள் இருந்தா, கர்ப்பமா இருந்தா, யோசபாத்து பிறப்பான்னு அவனுக்கு பேரு யோசபாத்தன்னு வச்சுட்டாங்க. என்னன்னு கேட்டா அவன் கஷ்டப்படுறவங்க, 30,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறவங்க என் பேச்ச கேட்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் மாக்குன்னு பேர் வச்சுட்டேன், எழுதியெல்லாம் அனுப்பிச்சுட்டேன். என்னம்மா, ஆனா நான் சொன்னதே வைக்கல. என்ன எது கேட்கணும்? இதுதான் நிறைய இடங்கள்ல நடக்கிற அக்கப்போர். அதனால்தான் நானும் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் ரிசப்ஷன்ல கல்யாணத்துல மாலை போடாம கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸ்டேஜ்ல ரிசப்ஷன்ல போனோன்னு என்ன பண்ணுவாங்க, கழுத்துல மாலைய போட்டுக்குவாங்க. குற்றப்படுத்துறதுக்காக நான் சொல்ல, பைபிள 92 முறை படிச்சுட்டேன். இந்த வருஷத்துல ஒரு முறை பைபிளை கேட்டுட்டேன், 2வது முறை கேட்டுன்னு இருக்கிறேன். திரும்ப திரும்ப படிக்கிறேன். மாலை போடுறது பைபிள் எங்கன்னு இருக்குதான். நல்ல காலம் பழைய ஏற்பாட்டுல இல்ல, புதிய ஏற்பாட்டிலே இருக்குது. எங்க ரேணுகா கேக்குது, எங்க பாஸ்டர் இருக்குது? அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம். இருக்குதாமா? அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூசாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட, இந்த ஒரே ஒரு இடத்துல தாங்க பைபிள்ல சொல்லி இருக்குது, யூபித்தருடைய கோவில் பூசாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோடு கூட அவர்களுக்கு பலியிட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் போட்டுக்குவானான்னு சொல்ல, தாராளமா போட்டுக்கோங்க. அது எப்படி தெரியுமா இருக்கும்? கோச்சிக்காதீங்க. இந்த கிராமத்துல புறஜாதிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க கோயில்ல பலி கொடுக்க கொண்டு போவாங்க ஆட்டை, எடை போட்டு. வசனம் வசனம் தான், சத்தியம் சத்தியம் தான். மாலையை போட்டுக் கொள்வீர்கள், மாலை உங்களை விடுதலையாக்கும். எங்க எழுதியிருக்குதா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். போன வருஷம் வரைக்கும் கொஞ்சம் கடினமா இருந்தேன். இந்த வருஷத்துல நான் விட்டுட்டேன். மாலை என்ன போட்டுக்கோங்க, என்னன்னா பண்ணிக்கோங்க, சர்ச்சில் வாங்க ஜெபம் பண்ணி கல்யாணம் பண்ணி விட்டுடுறேன். ரிசப்ஷனுக்கு போய் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்னு விட்டுட்டேன். என்ன உதயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாறு தலையில முள் கிரீடம், நம்ம தலையில பூ கிரீடம். அழகா இருக்கிற முகம், நல்ல அழகா இருக்கிறீங்க பாருங்க. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கிறீங்க பாருங்க. சூப்பரா இருக்கிறீங்க. You are beautiful each and every one. இந்த அழக கெடுக்கிறோம். That is one of the religion. That is not reason. அதுதான் மதம். மார்க்கம் என்பது வாழ்ந்து காட்டுவது, தேவனுக்காக நிற்பது, தேவனுக்காக செயல்படுவதுதான் மார்க்கம். ஜனத்தோட ஜனமாய் வாழ்வதற்கு பெயர் தான் மதம். மதத்திலே கண்டிஷன் இருக்காது, மார்க்கத்திலே கண்டிஷன் இருக்கும். இப்ப நான் சொல்றது மனசு கஷ்டமா இருக்கிறவங்க 8 இன்ச்சு செருப்பு போடணுன்றவங்க 7 இன்ச்சு செருப்பு போட்டு நடங்க. செட்டாகுமா? 9 இன்ச்சு ஷூ போடுறதுக்கு பதிலா 8 இன்ச்சு ஷூ போட்டு நடக்க முடியுமா? முடியுமாமா? நடக்க முடியாது. அப்படிதான் நம்ம இருக்கிறோம். நடந்தாலும் பரவாயில்ல, என் காலு புண்ணானாலும் பரவாயில்ல, என் மனசு புண்ணானாலும் பரவாயில்ல, நாங்க மதத்தை தான் கை கொள்ளுவோம். அதுதான் மத தீவிரவாதம். மத தீவிரவாதம் எந்த சபையில இருக்கிறோ, எந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறோ, எந்த
கட்சியில இருக்கிற மத தீவிரவாதம் இருக்கிற இடத்துல செழிப்பு காணப்படாது, வளர்ச்சி காணப்படாது, உயர்வு காணப்படாது. எத்தனை பேர் மத தீவிரவாதிங்க இருக்கிறீங்க? யாராவது இருக்கிறீங்களா? இல்ல. சிலுவையை பற்றிய உபதேசத்துக்கு நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் தீவிரவாதிகளாய் மாற வேண்டும். தட் இஸ் ட்ரூத். சிலுவையை பற்றிய உபதேசத்துக்காக எத்தனையோ கிராமத்தில் நடிச்சிருக்கிறாங்க சுவிசேஷத்துக்காக. ஆகஸ்ட் 88 19 கல்யாணம் ஆக போகுது. 1ஆம் தேதி உபவாசம் போட்டு அழுவுறேன். காதுல அடிக்கடி ரத்தம் வந்துடும், இல்ல தண்ணியா வரும். சட்டுன்னு கூப்பிட்டா கேட்காது, சத்தமா கூப்பிட்டாலும் கேட்காது, நிதானமா கூப்பிட்டாதான் கேட்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 83 வாங்கின அடி 88 வரைக்கும் கஷ்டப்பட்டேன். ஒரு நாள் விசுவாசமா தேங்காய் எடுத்து ஜபம் பண்ணி அதை சூடு பண்ணி உப்புல தொட்டு 2 காதுல விட்டுக்கிட்டு வந்தேன். ஜபம் பண்ணும் போதெல்லாம் ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருந்தது, உன் காதில் எண்ணெய் விடு. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 படி, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டவனாய் இருந்தால் சபையின் மூப்பரிடத்திலே வருவானாக, அவர்கள் அவனுக்காக எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சி போட்டு 2 காதுல வச்சு கதறி கதறி ஜெபிச்சேன். 19ஆம் தேதி கல்யாணம், 10ஆம் தேதி என் காது நல்லா கேக்குது. நேரா கவர்மெண்ட்ல ENT டாக்டர் கிட்ட போனேன். அவர் எல்லாம் வச்சு பார்த்துட்டு, சார் మీ చెవులు సూపర్ గా ఉన్నాయి సార్, உன் காது 2ம் சூப்பரா இருக்குது சார் என்ன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த மத தீவிரவாதத்தை கை கொண்ட ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியனாகிய காய்பா, யாரு? காய்பா, அண்ணா, இவங்க 2 பேரும் ஜனங்களை ஏவிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? இயேசுவை சிலுவையில் அறையும், பரபாசை எங்களுக்கு விடுதலையா. ஹலோ, இயேசுவையோ சிலுவையில அறையணும். எதுல அறையணும்? சிலுவையில. எதுல அறையணும்? சிலுவையில. சிலுவையில அறையணும். யாரை விடுதலை ஆக்கணும்? தீர்ப்பாயிற்று. இப்போ பிளாத்துடைய மனைவி அரண்மனையில உட்கார்ந்து இருக்கிற பிளாத்து கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த நீதிமானி நிமித்தம் நான் ராத்திரி எல்லாம் போறான்னு சொப்பனத்தில். பிளாத்து மனைவிக்கு இயேசு யாரும் வெளிப்பட்டது? யாரின் வெளிப்பட்டது? நீதிமான் என்று வெளிப்பட்டது. ஆனால் அண்ணா காய்பாவுக்கு என்ன வெளிப்படல? நீதிமான் என்று வெளிப்படல. மதம் பிடித்தவர்களுக்கு நீதிமான்கள் நீதிமான்களாக வெளிப்பட மாட்டார்கள். மதத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு நீதிமான்கள் நீதிமான்களாக வெளிப்பட மாட்டார்கள். பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்களாக வெளிப்பட மாட்டார்கள். அவங்களுக்கு யார் தான் தேவை? கொள்ளடிக்கிறவனும் முள்ள மாறியும் கேப் மாறியும் முச்சந்தியும், இவன் தான் அவங்களுக்கு தேவை. அடியாட்கள் தேவை. அதற்கு ஸ்தோத்திரம். அவங்க என்ன சொல்றாங்களோ அது என்ன பண்ணுமா? இவன் செய்வான். ஒரு முறை அப்படிதான் ஒரு பிரச்சனை வந்தது. என்ன மிரட்டாங்கன்னு சொன்னவனே நம்ம 4 பேர் சகோதரங்க வந்து நின்ட்டாங்க. நான் சொல்லிட்டேன், எனக்கும் அவருக்கான பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க போங்கன்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க அமைதியா நின்ட்டாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்.
கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அன்பினாலே ஆளுகை செய்ய வேண்டியவர்கள், அன்பினாலே எதையும் அடக்கி ஆள வேண்டியவர்கள், அன்பினாலே ஜெயிக்க வேண்டியவர்கள், அன்பை சார்ந்து வாழ வேண்டியவர்கள். நாம் வன்முறைக்கு உரியவர்கள் அல்ல, வன்முறையை தூண்டுகிறவர்களும் அல்ல, வன்முறைக்காக வாழ்கிறவரும் அல்ல. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் வன்முறைக்காக வாழவில்லை, வன்முறையை தூண்டுவதில்லை, வன்முறைக்கு பின்னாலே போவதில்லை. நான் கிறிஸ்துவின் அன்புக்காக வாழ்கிறவன். கிறிஸ்துவின் அன்புக்காக நான் அறையப்பட்டாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவின் அன்புக்காக அடிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவின் அன்புக்காக ஜீவன் போனாலும் பரவாயில்லை. நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரன், சொந்தக்காரி. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். செத்த மீனா வாழக்கூடாது, தண்ணீரை பிளந்துகிட்டு போகிற எதிர்நீச்சல் போடுகிற மீனா வாழணும். செத்து போன மீன் கூட நிறைய இருந்தாலும் அது நாறு. ஒரு முறை நம்ம ரோட்ல வந்துகிட்டு இருந்தேன், ஒரு பெரிய பிளாஸ்டிக் பெட்டியில தண்ணி, அதுல மீன் உயிரோட. என்ன மீனுன்னு கேட்டேன், கெல்த்தி மீனுன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாங்கல, வந்துட்டேன். வீட்டுல வந்து பாக்குறேன், ஒரு மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்ல, அந்த மீனெல்லாம் என்ன பண்ணாதீங்க, வாங்கி சாப்பிடாதீங்க. அது ஒரு விதமான வியாதியை உருவாக்கும் என்று வந்தது. அதுக்கு முன்னாடி 2-3 முறை வாங்கி வந்திருக்கிறேன். அதுல இருந்து அந்த மீன் நான் என்ன பண்றது இல்ல, வாங்கறது இல்லை. அதற்கு ஸ்தோத்திரம். ஏரியிலே நம்ம கண்ணு முன்னால பிடிச்ச மீனை வாங்கி சாப்பிடலாம். அதற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கடல் மீனை வாங்கி நம்ம சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல மீன் மீன் தெரியுமா? எங்க பேபி சாப்பிடுற மீன் தான் கவலை மீன். பேபிக்கு ரொம்ப பிடிக்குது கவலை மீன். அதனால பேபி கவலையே இல்லாம இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிறு மீன்கள், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அண்ணா காய்பா இயேசுவை சிலுவையிலே அறையும் பரபாசை எங்களுக்கு விடுதலையாகும். உண்மையான பிதாவின் மகனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் கள்ளனும் கொள்ளைக்காரனும் உள்ளமாறி கேட்பாரியாகிய இந்த பரபாசை எங்களுக்காக விடுதலையாகும். இப்ப இயேசு இங்க நிக்கிறாரு, பரபாஸ் இங்க நிக்கிறார். யார் விடுதலை ஆகணும் சொல்லுங்க, மனசாட்சிப்படி சொல்லுங்க. இயேசு தான் என்ன பண்ணா, விடுதலை ஆகணும். இயேசு அங்க நின்னுட்டு இந்த பரபாசை அப்படி அப்ராணியா பார்க்கிறார். தம்பி, உன்னையும் உன் கொள்கையையும் மாற்றி அமைத்து உன்னை ரட்சிக்க வந்த தேவகுமாரன் நான் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரபாஸ் நினைக்கிறாராம், என்ன இது ஆச்சரியமா இருக்குது, நம்ம தான் கொள்ளக்காரன் திருடன் பார்த்தா இவரு நம்மளை விட பயங்கரமான ஆளு போல இருக்குது. நம்மளை விட இவர் யாரு, பயங்கரமான ஆளு போல இருக்குது. அப்போ நமக்கு கொடுக்கிற தண்டனை யாரு மேல வந்துச்சு, யாரு மேல வந்துச்சு, யாரு மேல வந்துச்சு, அவரு மேல வந்துச்சு. பைபிள் சொல்லுதுங்க, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க.
மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே அவர் இந்த பரபாசுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இந்த பரபாசுடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டார், சிறுமைப்பட்டவர் என்று எண்ணுகிறோம். சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அப்படி நினைச்சுக்கிறான் யாரு? பரபாஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இயேசு அவனை பார்க்கிறார். எப்படி? தலையில முள்கிரீடம் வைக்கப்பட்டவராய், சரீரம் முழுவதும் உருக்குலைந்தவராய், சிலுவையில அறைய கொண்டு போவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஒரு ஆள் அடிக்கலைங்க அவரை. 600 போர் சேவகர்கள் அவரை முழங்கால் பணியிட வைத்து அவர் கையிலே கொடுக்கப்பட்ட கோலை வாங்கி அவருடைய தலையிலே 40 அடிகளாக 600 பேர் மாறி மாறி அடித்தாங்களா. அந்த வினா கிறிஸ்டி என்கிற இந்த முள் அவருடைய தலையில பதிந்து ரத்தம் பீறிட்டு வருகிறது. அதுல 2 முள் அவருடைய கண்களின் வழியா கூட வந்தது என்று ஒரு தேவனுடைய மனுஷன் எழுதுகிறார். அப்படியே நிக்கிறார். இப்ப எதை சுமக்கணும்? சிலுவையை சுமக்கணும். ஏறக்குறைய 160 கிலோ வெயிட் உள்ள சிலுவைய யார் சுமக்கணும்? இயேசு ரெடியா இருக்கிறார். ஜனங்க கத்துது. என்ன கத்துது? இயேசுவையோ சிலுவையில அறையும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாகும். பரபாசுக்கு ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே விளங்கல. இது என்ன? இது நான் தூக்கு மேடைக்கு போக வேண்டியவன். அந்த இத்தாலியிலே ரோம் நகர்ல இருக்கிற கிளாடிஸ் என்ற அந்த மைதானத்துக்கு போக வேண்டியவன். மிருகங்கள் கையில அகப்பட்டு மிருகங்கள் என்னை பிச்சு சாப்பிட வேண்டியவன். ஆனால் என்னையோ விடுதலையாக்க சொல்லி இந்த ஜனங்கள் சொல்றாங்க அப்படின்னா அவன் நினைச்சுக்கினானா நம்ம செய்யறதெல்லாம் ஜனங்களுக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? பிடிச்சிருக்குது. எந்த ஜனங்களுக்காக ரோமர்களை கொல்லுவது யாருக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு அவனுக்குள்ள அவனை என்ன பண்ணானா நினைச்சுக்கிட்டானா. இப்ப இந்த இயேசு சிலுவை எடுத்துக்கொண்டு கொல்கதா மலைக்கு நடந்து போகிறார். பரபாஸ் விடுதலையாகிறான். பரபாஸ் விடுதலையாகிறான். இயேசுவின் தோளின் மேலே சிலுவை வைத்து விட்டார்கள். இயேசு பரபாசை பார்த்தார். உனக்காக உன் ஸ்தானத்தில நான் சிலுவையை சுமக்கிறேன், உன் பாவத்தை சுமக்கிறேன், உன் நோய்களை சுமக்கிறேன், உன் மரணத்தை சுமக்கிறேன், உன் அக்கிரமத்தை நான் சுமக்கிறேன். இனியாவது நீ மனம் திரும்பு என்ற ஒரு பார்வையோட இயேசு அவனை பார்த்தார். அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறார். பரபாஸ் விடுதலை ஆகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மரிக்கும் போது கூட, சிலுவை சுமக்கும் போது கூட கொலைக்காரனாய் இருக்கிறவனை விடுதலையாக்க என் இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். எத்தனை பெரிய அன்பு, எத்தனை பெரிய இரக்கம், எத்தனை பெரிய தயவு, எத்தனை பெரிய ஆச்சரியம், எத்தனை பெரிய அதிசயம். உன்னால் முடிந்தால் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலை செய் என்று வேதம் சொல்லுகிறதை இயேசு செய்தார். கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவனை இயேசு என்ன பண்ணார்? விடுதலையாக்கினார். அதுக்கு பிறகு பரபாசை பத்தி பைபிள்ல சொல்லல. அந்த பரபாசுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுது, அவனுக்கு தூக்கமே இல்லையா, போயிட்டான், தன் ஸ்தானத்துக்கு போயிட்டான், தூக்கமே இல்லை.
பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற சீஷர்களை தேடி போனான். சீஷர்களுக்கெல்லாம் அல்லே இல்ல, நம்மள ஏதோ பண்ண வந்துட்டாங்க. சவுல் மாதிரி, சவுல பவுலாக்கினார் இல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த பரபாஸ் ஒரு சீஷனை பார்த்து கேட்டானா, இயேசு யாரு? Who is Jesus? Who is Jesus? I'm not understanding. யார் இயேசு? என்னால என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல, என்னால விளங்கிக் கொள்ள முடியல, எனக்கு தூக்கம் வரல, சாப்பிட பிடிக்கல. யாரு அவர்? என்ன பார்க்கும் போதெல்லாம் பரிதாபமா என்ன பார்த்தாரு. நான் நினைச்சுக்கிட்டேன் அவர் ஏதோ பெரிய கொலை செஞ்சிட்டாரு, கொலை என்னோட பயங்கரமான ஆளா இருந்தாரு, அதனால அவர் கொலைக்கு நியமிக்கப்பட்டாரு நான் நினைச்சுக்கிட்டேன். இல்ல, ஏதோ சம்திங், ஏதோ நடந்திருக்கிறது, ஏதோ நடக்கிறது. எனக்கு சொல்லுங்க, நான் உங்களை அடிக்க வரல, உங்களை கொல்ல வரல, நான் இயேசுவை அறிஞ்சிக்க வந்திருக்கிறேன். இயேசுவை என்ன பண்ற? அறிஞ்சிக்க வந்திருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். அவன் உள்ளம் மாறினது, அவன் வாழ்க்கை மாறினது. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பவுல் தமஸ்குவில போய் நிருபங்களை வாங்கிக் கொண்டு வருகிற அந்த தமஸ்கு பக்கத்திலே தான் லிஸ்திரா என்கிற பட்டணம் இருக்கிறது. அந்த லிஸ்திரா என்கிற பட்டணத்திலே போய் இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்து இரத்த சாட்சியாய் இந்த பரபாஸ் மரித்தார். இயேசு அவனுக்காக மரண தண்டனை ஏற்றுக்கொண்டது. பரபாஸ் வாழ்க்கையில வீணா போச்சா? வீணா போச்சா? இல்ல. வீணா போச்சா? இல்ல. வீணா போச்சா? இல்ல. திருடனாயிருந்த அவனை, கொலைக்காரனாயிருந்த அவனை, ஒரு பெரிய அமைப்புக்கு தலைவனாயிருந்த அவனை, ரோமர்களை கொலை செய்த அவனை இயேசுவுக்காக மரிக்கிறதற்கு, மாற்றி விடுவதற்கு என் இயேசு கிறிஸ்துவின் அன்பு வல்லமை உள்ளதாயிருந்தது. வல்லமை உள்ளதாயிருந்தது. ஒருவேளை இந்த ராத்திரி நீ பரபாசா இருக்கலாம், நீ பரபாசா இருக்கலாம், கொள்கையற்றவனா இருக்கலாம், உன் மாம்ச வைராக்கியத்துக்காக வாழ்கிறவனா இருக்கலாம், உன்னுடைய சொந்த நல்லதுக்காக நீ வாழ்கிறவனா இருக்கலாம், உன் சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக வாழ்கிறவனா இருக்கலாம். ஆனா இயேசு இந்த ராத்திரி, இந்த முதல் நாள்ல உனக்கு முன்பாக முல்கியிடம் தலையில ஏற்றவராய், கசையடிகள் வாங்கினவராய், அரை நிர்வாணத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். என் மகளே, இத்தனை பாடுகளும் யாருக்காக? உனக்காகத்தான். பர்னபாசுடைய மரணத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், உங்களுடைய மரணத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், உங்கள் நோய்களை நான் ஏற்றுக்கொண்டேன், உங்கள் பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டேன், உங்கள் பலவீனங்களை நான் ஏற்றுக்கொண்டேன். நீ உண்மையாகவே மாறுவாயா? தகப்பனுடைய மகனாய் நீ மாறுவாயா? தகப்பனுடைய மகளாய் மாறுவாயா? இந்த பரபாச மனம் திரும்பியது போல இந்த ராத்திரி நீ மனம் திரும்புவாயா? இந்த பரபாசை போல இயேசுவுக்காக எதையாகிலும் செய்ய கொள்கை உடையவனாய் தீவிரமாய் இயேசுவுக்காக வாழ உன்னை வந்து விரும்பாயா? மகனே, உன்னை தேடி வந்திருக்கிறான். அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால் படியில்லாமா? பரபாசை பார்த்த அந்த கண்கள்,
இந்த ராத்திரி நம்மை பார்க்கிறது. ஒருவேளை நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், நான் ரொம்ப நீதிமான், நான் ரொம்ப பர்ஃபெக்ட். இல்ல, நம்ம யாரும் பர்ஃபெக்டே இல்ல. நம்மை பர்ஃபெக்டாய் மாற்றுகிற ஒரே ஒரு ரட்சகர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து. முழங்கால நின்று ஒரு வசனத்தை படிப்பீங்களா? படிங்க படிங்க படிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் ஒருத்தர் படிங்க சத்தமா, சீக்கிரம். We died for sin. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். Already healed. Wow, Jesus. Reba hara kaba kadara. இயேசு இந்த ராத்திரி உன் மண்டையில வந்து நிற்கிறார். என் மகளே, என் கைகளை பார். என் மகனே, என் கைகளை பார். என் உடலை பார். தோமாவுக்கு தன் விழாவை காட்டின இயேசு, தன் கைகளை காட்டின இயேசு. என் விழாவிலே உன் கையை போடு. என் கையிலே இருக்கிற காயத்திலே உன் கையை போடு, உன் விரலை போடு. எஸ் எஸ், இந்த காயப்பட்ட சரீரம் நான் ஆவியா இருந்தால் இது தெரியாது. உங்களை போல மனுஷனா வந்திருக்கிறேன். என் விழாவிலே உன் கையை போடு. என் காயங்கள்ல உன் விரலை போடு. பார், உனக்காக நான் மரித்தேன். உனக்காக பட்ட பாடுகளை பாப்பியா பாப்பியா பாப்பியா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Reba kara dana rakaba gadara rikabala gara dana rabala o ribala kara dana shambala gara dana. இந்த ராத்திரி இயேசு, இந்த ராத்திரி இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் நடுவில் வந்திருக்கிறார். உன்னை பார்க்க வந்திருக்கிறார். உன்னை விடுவிக்க வந்திருக்கிறார். உனக்கு சுகத்தை கொடுக்க வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நடக்காத ஒரு அற்புதம் உனக்கு நடக்க முடியாது. ஓ, இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு விடுதலை உனக்கு கிடைக்க முடியாது. ஓ ராதா ராமா லாதா ரகபா லாதா ராமா ஓ ரிபா லகரா தரமா லரமா லாதா ராமா ஓ ரபா லரமா தரமா லகரா தரா. ஹalleluya, hallelujah. Praise the Lord, praise the Lord. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாற்றி மறந்திருந்தோரா கொடுமை குரு
தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாற்றி மறந்திருந்தோரார் உமை குருசை தெரிந்தெடுத்தாரே. தூய கல்வாரியின் அன்பை பெற்றிடவே தூய கல்வாரியின் அன்பை அன்பிடவே அந்த கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்து பங்கினார். சிறுமை அடைந்து பங்கினார். அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த கேடோத்தா உங்களை மீட்க. அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த கேடோத்தா வெந்தனை மீட்க. பலரீங்கள் சுமந்தாலுமே 10,000 பேரில் சிறந்தவரே சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிலுவை சிலுவை முள்ளில் முடியும் செவ்வங்கி அணிந்து தாய் கரந்து ஆணிகள் பாய்ந்து முள்ளில் முடியும் செவ்வங்கி அணிந்து தாய் கரந்து ஆணிகள் பாய்ந்து குருதீவாடி வருந்தி மடிவோரை மீட்டிடவே குருதீவாடி வருந்தி மடிவோரை மீட்டிடவே அந்தோ கல்வாரியிலே அருமை இரட்சகரே சிலுவை அடைந்து சிலுவை அதிசயமிது இயேசுவின் நாமம் அதிலும் அன்பரின் தியாகம் அதிசயமிது இயேசுவின் நாமம் அதிலும் அன்பரின் தியாகம் அதையே நீதம் பாடுவேன் அவர் பாதையை நாம் தொடர்ந்து விடாவே அதையே நீதம் பாடுவேன் அவர் பாதையை தொடர்ந்து விடாவே அந்தோ அருமை இரட்சகரே சிலுவை சிலுவை அடைந்து நல்ல பிதாவே பரபாசை ரட்சித்தவரே எங்களையும் ரட்சியும் தொடர்ந்து எங்கள் பரிசுத்த பந்தியை ஆசீர்வதியும்